எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்மா பேசுகிறேன். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் என் மகள் வயதில் உள்ளவர்களுக்கும் என்னை பெற்ற தாய் வயதில் உள்ளவர்களுக்கும் தகப்பனர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இன்று பிறந்த குழந்தைகளுக்கும் மற்றும் ஆசிரமத்தில் வளரும் என் செல்ல குழந்தைகளுக்கும் யாரும் இல்லை என்று நினைக்க வேண்டாம். உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொள்வேன். எல்லோருக்கும் இன்று பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கண்மணிகளே, எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய சூழ்நிலை பற்றி பேசுவோமா? இப்பொழுது இருக்கும் நிலை சிலிண்டர் இல்லை, என்ன செய்வது என்றே தெரியவில்லை என்று நிறைய பேர் ஆதங்கப்படுகிறீர்கள். சரியான ஒன்றை. இந்த சமயத்தில் நம் குடும்பத்திற்கு நாம் தான் எப்படி அதை செய்வது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். 2 வேளை சாப்பாடு கேட்பவர்களுக்கு சாப்பாடு, குழம்பு, பதார்த்தம் என்று செய்ய அதிக சிலிண்டர் தேவைப்படும். டிஃபன் சாப்பிடுபவர்கள் ஓரளவுக்கு சமாளித்து கொள்ளலாம். முடிந்தவரை சிலிண்டரில் தண்ணீர் காய்ச்சுவதை நிறுத்தி கொள்ளுங்கள். தண்ணீர் வைத்தாலே சிலிண்டர் கரண்ட் போல் இழுக்கும். இதை கவனத்தில் கொள்ளுங்கள். அதேபோல் பக்கத்தில் இருந்து சிலிண்டரில் சமையல் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். சொல்வதற்கு நிறைய இருக்கலாம், சிலதை சொல்லுகிறேன். இட்லி ஊற்றிவிட்டு வந்து விடுவீர்கள். முதல் ஊற்றும் இட்லி மட்டும்தான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும். அது 10 நிமிஷத்தில் வெந்துவிட்டால் அடுத்து சீக்கிரமாகவே இட்லி வெந்துவிடும். இதை கவனித்து எடுத்து கொண்டால் நமக்கு சிலிண்டர் மிச்சமாகும். அதேபோல் காய்கறிகள் செய்யும் பொழுதும் நமக்கு அப்பொழுதுதான் ஃபோன் வரும். நீங்கள் அதை விட்டு விடுவீர்கள். இப்போது செல்போன் வந்த காலமாக நமக்கு செலவுகள் அதிகம்தான். எதை செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டியதே இல்லை. பல சமையல்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இப்பொழுது இருக்கும் காலகட்டத்தில் எதை நீங்கள் சுருக்கி செய்ய முடியுமோ, 2 காய் செய்யும் இடத்தில் அதிகமாக ஒரே காயாக செய்யுங்கள். பரவாயில்லை, கொஞ்ச நாள் நமக்கு கடினமாகத்தான் இருக்கும். அதை பக்கத்திலிருந்து செய்யுங்கள். நீங்கள் 4 காய்கள் கூட செய்யலாம், தவறில்லை. ஆவி போட்டு டக் என்று செய்ய வேண்டும். கிழவி வாயில் சொல்தே என்று நினைக்காதீர்கள். உண்மை அதுதான். அப்பொழுதெல்லாம் எங்களுக்கு அடுப்பு தாலின்னு ஒன்று இருக்கும். எப்பொழுது கூட அந்த தாலி கிடைத்தால் வாங்கி வைத்து கொள்ளலாம். கறியும் ஆகாது, புகையும் வராது. லிக்கோ கறியை போட்டுவிட்டு, ரயில் கறி 1-2 போட்டுவிட்டு நீங்கள் வைத்து விட்டால் அந்த சூடில் கணக்கென்று எப்பொழுதுமே இருக்கும். நாங்களெல்லாம் சமைத்தவர்கள் தான். உங்களால் இப்பொழுதெல்லாம் அதை சமைக்க முடியுமா என்றும் தெரியவில்லை. சொந்த வீடு இருப்பவர்கள் அதை நினைத்து பார்க்கலாம். வாடகை வீட்டில் உள்ளவர்களுக்கு அடுப்பில் சமைக்க வீட்டு உரிமையாளர் உதவ மாட்டார்கள். என்ன செய்ய முடியும்? அவர்கள் வசதியற்றவர்கள் என்றுதான் வீட்டிற்கு வருகிறார்கள். சூழ்நிலை காரணமாக சில பேர் வீட்டில் சிலிண்டர் காலியாகிவிடும். அந்த தருணத்தில் நீங்கள் கடையில் வாங்கவும் முடியாது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் 5 ரூபாய்க்கு விற்கும் இட்லி 6 ரூபாய், 6 ரூபாய்க்கு விற்கும் பூரி 7 ரூபாய், இப்படி என்று விலைப்பட்டியலையே மாற்றிவிட்டார்கள். சின்ன கடைகளிலே அதை வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கவும் உங்களுக்கு கஷ்டம்தான். ரேஷனில் போடும் அரிசியை வைத்து நன்றாக கழுவி 2யும் கலந்து நீங்கள் டிஃபன் போட்டு வீட்டிலேயே சமைத்து 4 தோசை ஊற்றினாலே போதும். அந்த அனலிலே உங்களுக்கு தோசை கல்லும் சூடாகிவிடும். குழந்தைகளுக்கு டிஃபனும் நீங்களும் வயிறார சாப்பிட்டது போலேயே இருக்கும். கவனத்தில் கொள்ளுங்கள். சிலிண்டரை சிக்கனமாக கடைப்பிடிக்க கற்றுக்கொள்ளுங்கள். சொல்வதற்கு சுலபமாக இருக்கும் என்று நினைக்காதீர்கள். உண்மை இதுதான். சில பேர் குடிப்பதற்கு தண்ணி வைப்பார்கள். கொதித்து அடங்க வேண்டும். கொதித்தவுடன் இறக்கி விடுங்கள், தவறில்லை. அது ஆறின பிறகு குடிக்கலாம். இப்பொழுதெல்லாம் ஃபில்டர் வந்து விட்டது. அதை விட குளிப்பதற்கு போடுவர்கள் பாருங்கள், அது இன்னும் அதிகம். தயவுசெய்து இந்த தவறை இனிமேலே செய்யாதீர்கள். உங்களுக்கு சிலிண்டர் கிடைக்கும் காலத்தில் நாம்
அனுபவித்து இருந்தோம். இப்பொழுது சிலிண்டர் கிடைக்கவில்லை. ஆகையால் தான் இதை கூற மறுபடியும் விரும்புகிறேன். நமக்கு இது கூட எப்படி என்று சொல்ல முடியாது. தேர்தலுக்காக நம்மை வாழ வைக்கிறார்கள் என்றே நினைத்து கொள்வோம். தேர்தல் இருக்கும் வரை நமக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும். ரேஷனில் 1 கிலோ கோதுமை போட்டவர்கள் இன்று 5 கிலோ கோதுமை போடுகிறார்கள். யார் கேட்பது? இதுதான் நம்மளுடைய சூழ்நிலை. இரவில் எல்லோரும் சப்பாத்தி சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். எனக்காக நான் சொல்லவில்லை, எல்லோருக்காகவுமே சொல்லுகிறேன். இப்பொழுது பாருங்கள், 5 கிலோ கோதுமை. போன மாதம் 2 கிலோ கொடுப்பதற்கே கஷ்டப்பட்ட கவர்மெண்ட்டு இந்த மாதம் 5 கிலோ, அடுத்த மாதம் 5 கிலோ தருவார்கள். ஏனென்றால் நம்முடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை. ஆதலால் மகளிராக இருந்து ஓட்டு போடுவது ஒரு பக்கம், சமையலுக்கு நாம் செய்யும் பொருட்கள் கிடைப்பதற்காக ஓட்டு போடும் பெண்கள் ஒரு பக்கம், பணத்தை பாதுகாக்க போடும் நபர்கள் நிறைய பேர். இப்படி தான் ஓட்டுக்கள் போகின்றன. ஆதலால் நாம் இருக்கும்பொழுது காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம் நமக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. சிக்கனமாக கடைப்பிடித்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதையெல்லாம் ஆண்கள் செய்ய முடியாது, ஆண்களுக்கு தெரியவும் தெரியாது. இப்பொழுதானே சிலிண்டர் வாங்கி போட்டால் அதுக்குள்ளே நீ எப்படி காலி பண்ணிட்ட, ஒரே வாரத்தில் முடிச்சிடுவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் சிலிண்டர் எப்படி எரியுது, என்ன செய்கிறோம், 4 பதார்த்தம் மட்டும் இல்லைன்னா மட்டும் கேட்பாங்க. ஆனால் இது எப்படி வந்ததுன்னு மட்டும் தெரியாது. அப்படிப்பட்டு இருக்கும் சூழ்நிலை உள்ள வீட்டிற்காகவே நான் பேசுகிறேன். சில பேருக்கு எல்லா கஷ்டமும் தெரியும். பெண்ணை விட ஆணுக்கு தெரியும். இது இத்தனை நாள் வரும், இது இப்படி வரும், அப்படி வரும் என்று சொல்வார்கள். இப்படியும் சில பேர், அப்படியும் சில பேர். இது வாழ்க்கை. வாழ்க்கை தத்துவத்தை யாரும் மாற்றிவிடவும் முடியாது. சில பிள்ளைகள் நல்லவர்கள், சில பிள்ளைகள் கெட்டவர்கள். அதுபோல் தான் வாழ்க்கையும். சில ஆண்களுக்கு எல்லா கஷ்ட நஷ்டமும் தெரியும், சில பெண்களுக்கு எல்லா கஷ்ட நஷ்டமும் தெரியும். சில ஆண்களுக்கும் தெரியாது, சில பெண்களுக்கும் தெரியாது. தான் தூம் என்று செலவு செய்து பின்னால் உட்கார்ந்து அழுவார்கள். அதே போல் ஆணும் இன்று இருப்பது பணமா என்றே தெரியாது. அவன் பாட்டுக்கு வெளியே சென்று ஆடம்பரமாக செலவு செய்துவிட்டு வீட்டில் வந்து உட்கார்ந்து இல்லாத பொழுது மனைவியை கேட்பார்கள். இது காலங்காலமாக நடக்கின்ற ஒன்று. இதை கொடுத்து ஏமாறுபவர்களும் பெண்கள் தான் என்பதும் இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்திலிருந்தே ஒன்று தான். புருஷன் முகம் மாறினாலுமே பெண்கள் கையில் இருக்கும் பணம் போய்விட்டது என்ற அர்த்தம். ஆனால் அதை கேட்கும்போது வரும் பாருங்கள், அதுதான் பெரிய அபத்தம். அதுபோல் நாம் வாழ்ந்து விட்டோம். அதனால் தமிழ்நாட்டில் பிறந்த பெண்கள் எல்லாம் ஒன்று மாதிரி தான் இருப்போம். இப்பொழுது வரும் பிள்ளைகள் பரவாயில்லை, உஷாராகத்தான் இருக்கிறார்கள். நம் காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது சிலிண்டர் இருக்கும், அதே போல் தான் சிலிண்டரும். நாம் பார்த்து நாம் அடுப்பில் உபயோகித்தோம். நம் குழந்தைகளை அடுப்பில் செய்ய தெரியாது. அதனால் சிக்கனமாக செய்து, சிக்கனமாக வாழ்ந்து, சிக்கனமாக கடைப்பிடித்து, சிக்கனமாக இருங்கள். குழந்தைகள் ஏதாவது கேட்டாலும் கடையில் வாங்கி கொடுக்காதீர்கள். முடிந்த அளவில் ஏதாவது ஒன்றை செய்து கொடுத்து, இனி வருவது வெயில் காலம், ஜாக்கிரதையாக குழந்தையை பார்த்து கொள்ளுங்கள். இப்போது எந்த தண்ணியை சாப்பிட்டாலும் உடனே சளி பிடித்து விடுகிறது. ஸ்வீட் சாப்பிட்டால் சளி பிடிக்கிறது. கடையில் இருக்கும் மிட்டாயை சாப்பிடுகிறார்கள். அது எந்த தண்ணியில் செய்கிறார்கள் என்றே நமக்கு தெரியாது. இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை எப்படி? ஜாக்கிரதையாக குழந்தைகளை பார்த்து கொள்ளுங்கள். நாளைக்கு அதுங்களுக்கு ஏதாவது வந்தாலும் நாம் தான் அதுங்களை தூக்கி கொண்டு ஓட வேண்டும். அதனால் குழந்தையை பெற்ற அத்தனை பெண்களுக்கும் நான் சொல்வது, மீண்டும் 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 குழந்தைகளை வெயிலில் அலைய விடாதீர்கள். பெண் பிள்ளைகளை தயவுசெய்து விளைய விட்டு விடாதீங்கம்மா. இப்பொழுதுதான் நாயனாவரம் பகுதியில் நானும் அந்த இடத்தை சேர்ந்தவள் தான் கேள்விப்பட்டேன். வயிறாய் எரிகிறது. 6 வயது 7 வயது குழந்தைகள் எல்லாம் படுபாவிகள் சீரழித்து விடுகிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். பெண் குழந்தைகளை கண் போல் பாருங்கள். எவ்வளவு சிறிய குழந்தைகளாக இருந்தாலும் வெளியில் அனுப்பாதீர்கள். உங்கள் கண் பார்வையிலே வைத்திருங்கள். அவர்களுக்கு அறிவு தெரிந்த பிறகு அவர்களை காப்பாற்றிக் கொள்வார்கள். அதை சொல்லி சொல்லி வளருங்கள். எந்த ஆண்மகனோடும் அனுப்பிவிடாதீர்கள். காலம் கெட்டு போயிருக்கிறது. குழந்தைகளை நினைத்தாலே வயிறு எரிகிறது. இப்படியெல்லாம் காலம் கெட்டு குட்டி சவராக இருக்கும் காலத்தில் நாம் தான் நம் குழந்தைகளை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். இதை கேள்விப்பட்டு நான் சொல்வதை தவறாக நினைக்க வேண்டாம். உண்மை சம்பவம் தான் நான் சொல்கிறேன்.
ஆகையால் தயவுசெய்து எல்லோரும் கவனத்துடன் குழந்தையை பாதுகாத்து வளர்க்கும்படி கேட்டுக்கொள்ளும் இந்த அம்மாவின் பேச்சை தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள். நன்றி, வணக்கம்.